என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு 30 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற பிப்ரவரி 11 தைப்பூசமானது வரப்போகுது. இதன் பிறகுதான் சில முக்கியமான கிரகங்களோட இடப்பெயர்ச்சிகளானது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இதன் விளைவாகத்தான் சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்க போகுது. இந்த சம்பவங்களானது சிம்ம ராசி நேயர்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் முருகனோட அருளாசியால் இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமான முறையில் அமைய போகுதா, இல்லைனா அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது இந்த தைப்பூசத்துக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்மோட வாழ்க்கையில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனையை நம்ம வராமல் பார்த்துருக்கலாம் அப்படின்னு பலருமே பார்த்திங்கன்னா யோசிக்கிறது உண்டுங்க. அந்த வகையில் தான் சிம்ம ராசி நேயர்களோட வாழ்க்கையில் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா என்னவெல்லாம் நடக்க போகுது, ஜஸ்ட்டு உங்களுக்கு நல்லது என்ன நடக்க போகுது, கெட்டது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்வது மூலமாக அதற்கு தகுந்தது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சமாக அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்னொரு அற்புதமான விஷயமும் கிடைக்க போகுது. அதாவது இந்த ஒரு அபூர்வமான தைப்பூச நாளன்னைக்கு மாலை 6 மணிக்கு சரியான அளவில் வெற்றிலையை வச்சு நீங்கள் தீபத்தை மற்றும் ஏற்றி வச்சா போதுங்க. நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்கக்கூடும். அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த தைப்பூச திருநாளானது அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. மேலும் இந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாள் வந்திருக்குங்க. இதுக்கப்புறமா தான் சூரிய பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு பல முக்கியமான கிரகங்களோட இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இதையெல்லாம் வச்சு தான் சிம்ம ராசி நேயர்களோட வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டிருக்குதுங்க. சிம்ம ராசி நேயர்களோட இன்னும் ஓரிரு மாதங்களில் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியானது இப்போது தொடங்க இருக்கிறதுனால பலருக்குமே ஒரு விதமான நெருக்கடியான மனநிலையானது இருக்கலாங்க. இருந்தாலும் பல கிரகங்களானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த தைப்பூசத்துக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களோட இடமாற்றங்களானது சிம்ம ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியோட அடிப்படையில் சாதகமான நல்ல விஷயங்கள்லாம் அதிக அளவில் நடைபெறக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு மிகவுமே அற்புதமான நாளாகவே அமையப்போகுது. கடந்த காலத்தை காட்டிலும் சிம்ம ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நிலைமையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப் தொழிலில் சில சங்கடங்கள்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிறதால கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வாய் வார்த்தைகளில் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணுங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக
நடந்து கொள்வது மூலமாக மட்டும்தான் குடும்பங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறத தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் சூழ்நிலைகள் இருக்குது. அப்படிங்கிறதால இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு வருமானமானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலையானது இந்த தைப்பூசத்துக்கு பிறகு மிகவும் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு படி அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிதி ரீதியாக வளர்ச்சியை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது வழக்குகள் தொடர்ந்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடச்சி அதன் மூலமாகவும் நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கும் புதிய முதலீடுகளானது கிடைக்க போகுது. போட்டிகள் இருந்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் பார்த்திங்கன்னா நிலைமை அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது மூலமாக குடும்ப வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு சிம்ம ராசி நேயர்கள் நடந்துக்கோங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சியும் பார்க்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் எந்த விதமான மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. அதே போல் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபப்படுறதையும் தவிர்த்துக்கோங்க. நம்ம சொல்கிறது தான் மற்றவங்க எல்லாருமே கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனநிலையில் இருந்தாலும் அதையும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவே உங்களோட வாழ்க்கைக்கு இப்போது ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியான போக்கு இருக்கின்ற பட்சத்தில் தான் தொழில் ரீதியாக முழுமையான கவனத்தை செலுத்தி அதில் நம்ம வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறதால குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு சில இடங்களில் விட்டு கொடுத்து அதே போல் உங்களோட கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு வக்ர நிகர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் நீங்கள் எதிர்பாராத விதமாக நன்மைகளை வழங்கக்கூடிய வகையிலையும் சிம்ம ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில வாரங்களாகவே உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த இழப்புகளுக்கு ஈடு செய்யக்கூடிய விதமாக புதிய வாய்ப்புகளோ இல்லைன்னா பொருள் ரீதியான வரவுகளோ உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஏதாவது பணத்தை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை நீங்கள் பயன்படுத்திக்காமல் இழந்திருந்தாலும் சரி இது போன்ற விஷயங்கள்லாம் மீண்டும் உங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திருப்பி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபமானது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் அனைத்துமே நீங்க போகுதுங்க. கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கிறதுனால கூட்டாளர்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாகி இருக்குது. அப்படிங்கிறதால கொஞ்சம் பார்ட்னர்களோட கவனமாக இருங்க. எல்லா வரவு கணக்கையும் பார்த்திங்கன்னா சரிவர எழுதி வச்சுட்டு உங்களுக்கு 2 பேருக்கும் இடையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விவாதங்களை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசினியர்கள் இந்த ஒரு அபூர்வமான தைப்பூச நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த நாளில் மறக்காமல் வழிபாடு செஞ்சு குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கணும் அப்படின்னு மனசார உங்களோட வேண்டிக்கோங்க. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தொழிலையும் உங்களால் அதிகப்படியான கவனத்தை செலுத்தி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் நிதி ரீதியான ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ளலாங்க. சாதாரணமாக தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதாவது அன்னை பார்வதி தேவியிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாள் தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்வோம். இப்படிப்பட்ட இந்த தைப்பூசமானது முருகனை வழிபாடு செய்கிறதுக்குரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே வர்றது கூடுதல் சிறப்பம்சமோடு வந்திருக்குங்க.
ஒரே நாளில் முருகனுக்குரிய 2 நாட்களும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது மிக மிக அபூர்வமான நாள் அப்படின்னே சொல்கிறாங்க. அதனால சரியாக சாயந்தரம் 6 மணி அளவில் 6 வெற்றிலையை வச்சு 6 வெற்றிலைக்கு மேலே சின்னதாக அகல் விளக்கு வச்சு அதில் நீங்கள் பசுநெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வச்சு ஓம் சரவணபவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மட்டும் 6 முறை உச்சரித்து கொண்டு 5 நிமிடம் தீப ஒளிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களோட வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மனதார பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட சொல்லிட்டு வாங்க. நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு துளி அளவுமே உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடவுளோட அன்பும் ஆசீர்வாதமும் என்றைக்குமே முழுமையாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும்.